அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே ஒரு ஆண் ஜாதகர். வயது வந்து 37 வயது கடந்த ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய கேள்வி என்னன்னா, "சார் எனக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபியர் வந்து எப்ப சார் போகும்?" அப்படின்ற கேள்வி வந்து இவர் கேட்டிருந்தாரு. இந்த பதிவுக்கு போவதற்கு முன்பாக இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இத பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய வயது 37 வயது நடந்துட்டுருக்கு. இவருடைய ஜென்ம லக்னம் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. இன்னைக்கு ஏழ்பி லக்னம், விருட்சிக லக்னம், கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இந்த ஜாதகருடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, விருச்சிகத்தில் சூரிய பகவான், தனு ராசியில் புதன் பகவான், சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியில் சுக்கிர பகவான், ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். கடக ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் அவருக்கு துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது ஜாதகருடைய கிரக நிலைகள். இவருக்கு இன்னைக்கு ஏழ்பி லக்னம், விருச்சிக லக்னம், கேட்ட நட்சத்திரம். இவருக்கு ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருக்கு. செப்டம்பர் 2026ல நிறைவடைகிறது. இந்த லக்னமானது நவம்பர் 2028ல இந்த விருச்சிக லக்னம் நிறைவடைகிறது. இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதியும் கூட. அப்ப இந்த ஜாதகருக்கு லக்னம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விரயம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம தனது 4ஆம் பார்வையாக 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானையும் இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்குற அமைப்பும், இந்த ஜாதகத்துல சரியான தூக்கம் இல்லை அப்படின்ற அமைப்பையும் அந்த காலகட்டத்தில காமிக்கும். அது மட்டும் இல்லாம இவருக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், தனது 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்வதனால கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தமான பாதிப்பு அப்படிங்கிற அமைப்பையும், கணவன் மனைவி பிரிவு சார்ந்த விஷயங்களையும், இந்த மாத நிகழ்வுகளையும் இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும். இவருக்கு இன்னைக்கு போயின்ற இருக்க லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம். இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் அவருக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 8, 11க்குரியவன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால, இந்த ஜாதகருக்கு ஒரு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பதட்டம்ங்கிறது இருக்கும் இந்த ஜாதகருக்கு. ஒரு தயக்கம்ங்கிறது இருக்கும். 8ஆம் அதிபதியும் கூட. இவருடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு பிரச்சனைய காமிக்குது. யாருக்காவது தெரியாம ஒரு மறைமுகமான ஒரு தொடர்போ, அது சம்மந்தமான ஒரு பேச்சோ அப்படிங்கிறது அமைப்பு கூட இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான ஒரு பதட்டத்த குடுக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்குது. இப்ப இல்லாம இவருக்கு 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது, இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாகுது அப்படின்ற அமைப்பையும், இவருக்கு 3ஆம் அதிபதி சனி பகவான் அவருக்கு 3க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு தைரியம், வீரியம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு அப்படிங்கிற அமைப்புகள காமிக்குது. 8ஆம் அதிபதி புதன் பகவானும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்குது. 2, 5க்குரிய குரு பகவான் என்ன பண்றாருன்னா, 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். 8ல தனது 7ஆம் பார்வை என்ன பண்ணும், நட்சத்திராதிபதியுடைய புதன் பகவானை பார்வை செய்வதும், 3ஆம் அதிபதி சனி பகவானை பார்வை செய்வதும் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு ஒரு தைரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பாதிப்பு அப்படிங்கிற அமைப்புகள காமிக்குது. அது மட்டும் இல்லாம, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி போய் 8ல் மறையும்போது, இந்த மனம் சார்ந்த பாதிப்புகள், பயம் அப்படிங்கிற அமைப்பையும் இது காமிக்குது. தைரியம் இல்லாதனால அந்த பயம் அப்படிங்கிறது வருது. வீரியம் சார்ந்த விஷயங்கள் இழக்கிறதுனாலயும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அல்லது தேவையில்லாத ஒரு மறைமுகமான ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தினாலயும் இந்த பயம், பதட்டம், தயக்கம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இங்கே காமிக்குது. தனது 5ஆம் பார்வையாக குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து, லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறதும், பொதுவாக இந்த மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிற அமைப்புகளையும் இது காமிக்குது. தனது 7ஆம் பார்வையாக அவரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த சனி பகவானை பார்க்கிறதும், நட்சத்திராதிபதி புதன் பகவானை பார்க்கிறதும் இவருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறதையும் காமிக்குது. 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் வேற அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொதுவாக 5ல் சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு பொதுவா அந்த மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள குடுக்கத்தான் செய்யும். போயிட்டு இருக்க தசையும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர தசை சந்திரபுத்தி போயிட்டு இருக்கனால, மனம் சம்பந்தப்பட்ட, பயம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு வருது. நெறைய சந்திரன் 5ல் இருந்துச்சுன்னா, நெறைய சந்தேகங்களும், ஒரு பயமும், ஒரு 12 மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா, நட்சத்திரம் போயின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், புதன் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், இது ஒரு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு தயக்கம், பாதிப்பு அப்படிங்கிறத காமிக்குது. இவருக்கு கோச்சாரத்திலேயும் இந்த குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தில் இப்போ இருக்கிறதுனாலயும், இவருக்கு இந்த ஜூன் மாதம் வரை கொஞ்சம் அதிகமான ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு வழிகாட்டுதல சொல்லியிருக்கிறோம். குரு, புதன் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஒரு சித்தர்கள் வழிபாடு பண்ணுவது, குரு ராகவேந்தர் அந்த மாரி குருமார்களை வழிபாடு பண்ணுவது,
மெடிடேஷன் பண்ணுவது ஒரு சிறந்த ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றதையும், உணவு பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இருக்கிறோம். அதனால இந்த ஜாதகத்த பொறுத்தவரை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான சில விஷயங்கள வளர்த்துக்கோங்க. வீரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தவறான பழக்கவழக்கம் இருந்தா தயவுசெய்து தவிர்த்துருங்க அப்படின்ற மாரி நம்ம நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லி அந்த ஜாதகருக்கு ஒரு வழிகாட்டுதல் குடுத்துருக்குறோம். இதுபோல உங்களுடைய ஜாதகத்தில பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ரவியாசி ராஜ் சரளானந்தம். நன்றி, வணக்கம்.